ராவணா பார்வையாளர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் ராவணா நல விரும்பிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது உங்களோட உடனே பகிர்ந்துக்கணும் தான் அந்த பதிவு. கடந்த 9 நாட்களாக முடக்கப்பட்டிருந்த ராவணா யூடியூப் சேனல் வெற்றிகரமாக மீட்கப்பட்டது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும். காரணம், கடந்த 9 நாட்களாக என்னை விட அதிகமாக மன உளைச்சலிலும் உடைந்து போயும் நிறைய பேர் தகவல் அனுப்பியிருந்தீங்க. இது எப்படியாவது மீட்கப்படணும், எப்படியாவது மீட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பல பேர் வந்துட்டு பரவாயில்ல, அடுத்தது ராவணா 2 கொண்டுட்டு வாங்க, அது பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை ஒட்டி ராவணா 2 உடனே ஏற்பாடு செய்து உடனே கொண்டு வந்திருந்தோம். அந்த ராவணா 2க்கான அந்த ஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க, முன்னோட்டம் காட்சின்னு நீங்கள் பார்க்குறீங்கள, அதை வந்து செய்து கொடுத்தது யாருன்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதை வந்து தம்பி சதீஷ் என்றவர் செய்து கொடுத்துருந்தார் எனக்கு. ரொம்ப அருமையான ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க்கர் அவர். மிக நேர்த்தியாக செய்து கொடுத்துருந்தார் குறுகிய இதில். 5 ஃப்ரேம்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு 5 ஃப்ரேம்ஸ் சாஃப்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறாரு. இப்படியான வேலைகளுக்குன்னே அவர் பிரத்யேகமாக தொடங்கியிருக்கிற நிறுவனம் அது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த எண்ணை அவங்களுக்கு நான் பிறகு தரேன். அதை வெளியிட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நெருடல், அந்த பழைய இது கிடைச்சிராதா அப்படின்னு. இதுக்கான பெரும் முயற்சி 2-3 நண்பர்கள் தரப்பில் வந்து இங்கேயே உட்காந்து செய்துக்கிட்டு இருந்தாங்க. இறுதியாக வந்து நிர்மல் குமார் அப்படின்ற இதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு தம்பி, அதாவது சாஃப்ட்வேர் இதில் மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர், நம்ம வளர்மை ஏர்வான் விஸ்வநாத் என்கிற வளர்மை ஏறிவான் சகோதரர், உடனே அவர் மூலமாக ஏற்பாடு செய்து வந்து முழுக்க இருந்து முடித்து கொடுத்துருந்தார். இல்லை என்ன சொல்ல வரேன்ப்பா அப்படின்றதுல ஒரு முக்கியமாக இருக்கணும். ஒரு துன்பம் வரும்போது, அந்த ஒரு நெருக்கடி வரும்போது அல்லது வீழும்போது தான் யார் எதிரி, யார் நண்பன், யார் இதுக்கு 2ம் இல்லாத முதுகில் வந்து குத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்குறோம்ல. அது வந்து எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதற்காக முதல்ல இதை முடக்கி அந்த நபருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லோரும் கடந்த இந்த நாட்களில் நிறைய பேரை பார்க்க முடிந்தது. உடுக்கை எழுந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்ற மாதிரி உடனடியாக வந்து களத்தில் உடனே நின்று கூட இருந்து எல்லாமும் பண்ணது. வெளிநாடுகள்லேருந்து தொலைபேசி வழியாகவும் இங்கே இருந்து வந்ததில் விஸ்வா உடனடியாக வந்தார். கார்ட்டூனிஸ்ட் பாலா, இன்னும் நிறைய பேர் தம்பி இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அரசியல் கட்சியில் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். மணியரசன் அவர்கள், மதிப்புக்குரிய பெங்களூர் அறிஞர் ஐயா குணா அவர்கள் பேசியிருந்தார்கள். நிறைய பேர் தொடர்ச்சியாக அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப உடனுக்குடனே இது ஒரு ஆதங்கமாக பதிவு போட்டு நிறைய தம்பிகள் வந்து யூடியூப் சேனலில் வந்து பேசியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னாக்கா உடனே விழித்தமிழாக நம்ம இவர்கள், அடுத்தது தென்னகம் விஷ்ணு, அது பிற்பாடு நம்ம ஹிம்லருடைய அந்த சேனல், இன்னும் நிறைய தம்பிகள் வரிசையாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவும் ஒரு ஆறுதலாக இருந்தது. அது தனக்கு ஏற்பட்டதாக அவங்க வந்து நினச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து உடனடியாக விசாரித்து பதிவு போட்டுருந்தாங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப தாமதமாக வந்து ஒரு பேருக்கு ஒரு பதிவு போட்டு நாங்களும் இருக்கிறோன்ற மாதிரியும் பார்த்தேன். அதெல்லாம் கவனிக்க முடிஞ்சது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அவங்கவுங்களுக்கு 1008 வேலை இருக்குது, இது தானே வேலை அப்படின்றது தான் நியாயம். நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. சிலரை இப்படி நமக்கு காட்டுது, ரகம் விரித்து காட்டுகிறது. இதுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு சரி இதோட முடிஞ்சிருச்சா, இனி வந்துடக்கூடாது அப்படின்ற நண்பராக கை கொடுத்து கொண்டே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க தான் நான் சொன்னேன். இந்த 3வது ரகம் முதுகுல குத்தக்கூடிய அவங்களையும் தெரிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. இதுக்காக தான் சொல்கிறேன், அந்த முடக்கிய நண்பருக்கு வந்து கோடி புண்ணியம் நான் அந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை விதவிதமான நபர்களை அடையாளம் காட்டியது. குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள், இங்கேருந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த நேரத்தில் நான் மனமுருகி நன்றி சொல்கிறேன். உடனுக்குடனே வந்து பேசி அல்லது மெசேஜ் அனுப்பி சொல்ல முடியாத குமரியவர்கள் நிறைய பேர் இதில் வந்து இது ஒரு பெரிய விடயங்களை பேசிக்கிட்டு கடத்திக்கிட்டு வந்த ஒரு இது திடீரென்று முடக்கப்பட்டது எங்களுக்கு பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மன உளைச்சலாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அடுத்ததை தொடங்கிறதுக்கு நிறைய பேர் சின்னதும் பெரியதுமாக 100 ரூபாயிலிருந்து கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்ததெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதை நம்ம அந்த தொகை அடுத்த கட்ட ஒரு பணிகளுக்காக வச்சு செய்யணும். இப்படி பல திட்டங்கள் வந்து அந்த நேரத்தில் எனக்கு உதயமாகிறதுக்கும் இதிலேருந்து வெளியே வரணும், இன்னும் ஒரு வேகமான சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் எனக்கு அப்போ தான் அந்த அடி வாங்கும்போது தான் இன்னும் ஒரு படி மேலே வந்து நிற்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் நான் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே நன்றி சொல்லணும். நிறைய பேரை விட்டுருக்கும், சில பேரை சொல்ல முடியாது.
பேரை சொல்லாமையே வந்து உதவி நின்றுருக்குறாங்க. நிறைய ஊடகத்துறையில் இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற மற்ற இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்களாக வந்து இருந்து தொடர்ச்சியாக உடன் இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாக இருந்து மீண்டிருக்கிறோம். அதாவது இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சிகள் இதுக்குள்ளே வரும். சில மாறுபட்ட நிகழ்ச்சிகள் புதுசாக வித்தியாசமாக ராவணா 2.0ல தொடங்குறதா இருக்கிறேன். வலியை தந்தவனுக்கே அதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வகையில் இது யார் செய்திருப்பாங்க, ஏன் செய்தாங்க அப்படின்றத பல முறை பேசிட்டேன். நாசுக்காகவும் சொல்லிட்டேன். அவர்களுக்கு திருப்பி நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் இன்னும் நிறைய நான் பேச வேண்டியது இருக்குது. அதற்காக இந்த நேரத்தை எல்லாம் இந்த கடந்த 9 நாட்கள் எனக்கு இதற்காக விட்டு கொடுத்த அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அந்த முடக்கிய நண்பர்களுக்கும், முடக்கிய அந்த நிறுவனத்தாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறேன். நிறைய நண்பர்களை வந்து எனக்கு நெருக்கத்துக்கு கொண்டு வந்திருந்தது. எண்ணிலடங்கா தம்பிகளும், தங்கைகளும், அண்ணன்களும், இன்னும் சொல்லக்கூடிய நிறைய உறவினர்களும் இதில் வந்துட்டு எனக்கு தொடர்ச்சியான ஒரு நட்பு கரத்தில் பலம் சேர்த்து கொண்டிருந்தார்கள். கரத்தை வலுவாக இறுக்கி பிடிச்சாங்க. விழுந்து உடனே எழுந்து உக்காந்த உடனே இல்லை நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தோள் கொடுத்து நாங்கள் இருக்கிறவங்க சுற்றி வளைச்சி நின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது. இந்த தளத்தில் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன். சில பேர் வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து தமிழ் தேசிய தளத்துக்குள்ளாகவும் திராவிடத்தில் சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை இவர் ஆதரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற நிறைய வெறுப்புக்கு ஆளாகி அவங்க வெறுப்புக்காக விலகி போனவங்க. அது வேறு ரகம். உள்ளுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் கூட குறிப்பிட்ட இந்த கட்சியை மட்டும் ஒரு தூக்கி பிடிச்சி பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ற குறைகளை இந்த நேரத்தில் நான் பார்க்க முடிஞ்சது பேசும்போது. அது எனக்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பம் எனக்கு அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. திரும்ப நான் அவங்கக்கிட்ட சொல்ல வர விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் இவ்வளவும் பேசிட்டு கடைசியாக வாக்களிக்கும் போது யாருக்கு அளிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் கேட்குறேன். எல்லா தளத்தில் இருக்கிறவங்கட்டையும் கேட்குறேன் நான். யாருக்காவது ஒருத்தர் வாக்களிக்கணும் இல்லை. அப்போ அந்த வாக்களிக்கக்கூடிய கட்சி எப்படி இருக்கணும், அதை ஆதரித்து பேசணுமா வேணாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்து ஏதோ நான் அது உறுப்பினர் போல் இருக்கிறதாகவும் அதுவாக இப்போ எல்லாருக்கும் எல்லா தரத்துலையும் ஆதரித்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகம் பெரிய சேனலில் நான் நடுநிலைமைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் எப்படி பக்கசார்பு எடுத்து செய்திகளை போட்டு இருக்காங்கன்றதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இங்கே நடுநிலையெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நடுநிலை என்பது ஒரு மோசடி. ஒன்று நீ இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும். அதுதான் விஷயம். இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லோருமே அந்த திராவிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஊடகவியலாளராக தான் அங்கே இருக்கிறாங்க. நான் குறை சொல்லலை, அவங்களுக்கு அது தேவை. நமக்கு இது தேவை அப்படின்னு இங்கே ஆதரித்து பேசுகிறேன். இதில் வந்து சீமான் கூட நான் நெருக்கமாக இருக்கிறன்ற மாதிரியோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. என்னை விட நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதை தாண்டி நம்ம வந்து அங்கேயும் போகிறதில்ல, அவங்க தாண்டி இந்த பக்கம் வரதில்லைன்ற மாதிரி தான் போயிட்டுருக்குது. அவர்களுக்கு வந்து இது வந்து நமக்காக பேசுகிற ஒரு குரலாக இருக்கக்கூடிய தோழர் ஒரு ஏகலை விட்டுறக்கூடாதுன்ற எண்ணப்பாடு அவங்கக்கிட்ட இருக்குது. இதை தாண்டி என்ன? அப்புறம் அதை பேசாமல் யார் பேசணும்? இன்றைக்கி வந்து கடந்த 14 ஆண்டுகளில் இதுக்கு முன்பாக எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி எது வரைக்கும் போய் நிற்கிறாங்க? கர்நாடகா வரைக்கும் போய் நிற்கிறாங்க. கை கோர்த்துக்கிட்டு பார்க்க முடியுது. இயக்கம் இருந்தது, பணபலம் இருந்தது, படைபலம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, இங்கே அரசியல் அதிகாரம் இருந்தது. அப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 2009க்கு பிறகு படிப்படியாக அங்கங்கே துண்டு அப்படின்னு நின்று போய்விட்டாங்க. எல்லாருமே அந்த ஸ்டில் சொல்லுவாங்கள்ல, அப்படி நின்றுட்டாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வசனங்களை பேசிக்கொண்டு நிறுத்திட்டாங்க. பேசவே இல்லை. இன உணர்வு, தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய இந்த ஈழ பிரச்சனை எதுவுமே பேசலை. யாரை குற்றவாளிகளாக முன்னிறுத்தினார்களோ அவங்களோடவே சேர்த்துக்கிட்டாங்க. அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அதே கதையை பேசிக்கிட்டு, அதே விடயங்களை பேசிக்கிட்டு, அதே வலியை சுமந்து கொண்டு, அதே விஷயங்களை பேசி கடத்தி இன்றைக்கி இத்தனை லட்சம் இளைஞர்களை கூட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக இது மாறி இருக்கும்போது, அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சி ஆதரிக்குமா வேணாமன்ற நிலைப்பாட்டில் நான் பேசுகிறேன். சரி தவறு இது அப்பாற்பட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய தமிழ் தேசிய தளத்தில் சில நண்பர்களுக்கு அவர் அங்கேயே தான் பேசிகிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் விவாதிக்கும் போது அந்த கருத்தையும் நான் கேட்க ஆரம்பித்தேன். நான் நல்ல ஒரு விவாதமாக அது வரட்டும், பேசுவோம். நம்ம இந்த பக்கம் வருவோம். இந்த திராவிட தோழர்களுக்கு எல்லாருக்குமே அந்த தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலங்காலமாக அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை. இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சியில் வர மாதிரியே தான் கதை அது. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே அதை தாண்டி மாற்று கருத்து வைக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இப்படி தான் வந்து டெஸ்ட்ராய், காணாமலாக்குறது, களத்திலேருந்து அப்புறப்படுத்துறது, தனிமைப்படுத்துறது, அதாவது அவதூறுகளை பேசி அவரை வந்து அதிலேருந்து முடக்கி போட்டுறது, இப்படி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இதுக்கு வந்து ஏன் அவ்வளோ முனைப்பு எடுத்து செய்யணும் அப்படின்ற அந்த புரிதலும் இதுக்குள்ளாக எனக்கு வந்தது.
எதற்காக இது வந்து செய்யணும்? வேறு யாரும் இது செய்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இது வந்து எதெல்லாம் பேசுது? எதுவெல்லாம் அவர்களை பாதிக்குது? இப்படி பல விஷயங்கள வந்து தேடி தேடி எடுத்து நம்ம நிகழ்ச்சிகள் நம்ம வந்து இந்த அனுபவம் இருக்கிறது. எனக்கு ஒரு 30, 35 ஆண்டு கால அனுபவம். அதை ஒட்டி நான் வேறு தளத்தில போய் வேறு ஒரு அடுத்த நிலையில போய் நான் நிகழ்வுகளை வந்து சந்திக்கிறேன், பேசுகிறேன். அதை வந்து நிகழ்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது இவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 10ஓட 11னா டெய்லியும் விஷயங்கள பேசி பரபரப்பாக போட்டுட்டு போகிறத விட, ஒரு ஆக்கப்பூர்வமான அடுத்த கட்ட நகர்வு இதுதான் அப்படின்றத கொண்டு வந்து வைக்கும்போது, இது உடையுது அப்படின்ற ஒரு பெரிய ஆதங்கம் அவர்களுக்கு இந்த பக்கத்தில். அதையும் இந்த நேரத்தில் பார்க்க முடிந்தது. கொண்டாடியவர்கள் கொண்டாடினார்கள். இந்த ராவணா விழுந்து போகிறது, விழுந்து போனது, விழுந்து விட்டது என்று கொண்டாடியவர்கள் கொண்டாடினார்கள். அதைவிட 100 மடங்கு கட்டி அரவணைத்து தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவர்கள் தான் அதிகம் என்பதை இந்த நேரம் எனக்கு புரிய வச்சிருந்தது. அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் இதில் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஒரு 2, 3 நாட்களுக்கு பிறகு நான் அதை பேசலான்னு இருக்கிறேன். அதையும் பேசி ஆகணும், பேசலான்னு இருக்கிறேன். அதில் விட்டு போனவர்கள் எல்லாம் அதில் வருவாங்க. இதில் நான் சில பேரை சொல்லலை, அதெல்லாம் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நிறைய பேர் இதில் தோள் கொடுத்துருக்குறாங்க, பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் திரும்ப இந்த நேரத்தில் நன்றியை சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நிறைய ராவணாவில் வந்துக்கிட்டு இருக்கும். ராவணா 2O என்பது புதிய விடயங்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். ஒரு சின்ன அவகாசம், மூச்சு வாங்கி அது நிற்கட்டும். அதற்குள்ளாக நிறைய தயாரிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. உங்களுடைய பங்களிப்பு உதவிகரமும் நீண்டு இருக்கிறது. அதை வைத்து அடுத்தடுத்த கட்டங்களில் சில நிகழ்ச்சிகள்லாம் தயாரித்து கொண்டு வந்து உள்ளே இறக்கிறதுக்கு ஒரு சின்ன இடைவெளி வேணும், அவ்வளோதான். ஆனால் அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கும். பல விஷயங்கள் அதுலேயும் வரும், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் ஒரு நன்றியை சொல்கிறேன். குறிப்பாக இதை முடக்கிய அந்த கும்பலுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த 9 நாட்களில் கற்றுக் கொடுத்ததுக்கு காரணமான அவர்களுக்கு முதல் நன்றி. என்னுடன் இருந்து எல்லோரும் தாங்கி பிடித்தவங்களுக்கு 2வது நன்றி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்ல அவங்கள தான் நம்ம நினைக்கணும், உங்களை எல்லாரும் காட்டியதற்காக வேண்டி. அதனால் இந்த நேரத்தில் நட்பு கரம் நீட்டி, உதவிக்கரம் நீட்டி உடனிருந்தவங்க எல்லோரும் நான் என்றும் மறக்க மாட்டேன், என்றும் துணையாக இருந்து கொண்டிருப்பேன். நீங்களும் வழக்கம் போல் இதை ஆதரித்து மீண்டும் உங்கள் கைகளை ஒப்படைக்கிறேன். இது எந்த அளவுக்கு கொண்டுட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறது இனத்துக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றினால் நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு கூட உறுதுணையாக இருக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். என்னுடன் இருந்த சக ஊழியர்கள், அதாவது கேமராமேன் ஸ்டான்லி அவர்கள் ரொம்ப மன உடைஞ்சி போய் இதில் கூட இருந்துக்கிட்டு இருந்தார். எடிட்டர் அருண் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நிலை தடுமாறின மாதிரி தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது தொடர்ச்சியாக அவர் தான் ரசித்து எடிட் பண்ணி ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பார். இருக்கக்கூடிய சகோதரி கவிப்பிரியா அவர்களுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்ற ஒரு பெரிய தேக்கம். வெளியிலிருந்து எனக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து ஃப்ரீலான்ஸாக பண்ணி கொடுக்கக்கூடிய 2, 3 நண்பர்கள், பெயரை சொல்ல முடியாது, அவங்களுக்கும் வந்துட்டு இது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருந்தது. எப்படி இதிலேருந்து மீள்வதுன்னு. என்னதான் ராவணா 2 வந்தாலும் கூட அது ஏதோ 2வது பிறந்த குழந்தை மேலே ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தலைச்ச முல்லை இதுதான் ராவணா, இதுவே இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் சுற்றி இங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி கிடைத்தவுடன் அவர்களுக்கு ஒரு பெரிய ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் மீண்டும் கரம் கோர்த்து நடக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.